கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். ஓய்வு நாளின் சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் நான் ஏறெடுக்கிறேன். விசேஷமாக இந்த அழைப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமை போதகர், உங்கள் திருச்சபை போதகர் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் செய்திக்குள்ளாக கடன் செல்வதற்கு முன்பதாக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் கடன் செல்வோம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் துவக்க நேரத்திலும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் வேளையில் உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசவும், நாங்கள் உம்முடைய வார்த்தையில் நிலை நிற்கவும், பரலோகத்தின் தேவன் நீர் எங்களை அழைத்திருக்கிற இந்த அழைப்பின் பேரிலே இந்த நாளின் ஆசீர்வாதத்தை எங்களுடைய இருதயம் முழுவதிலும் நாங்கள் பெற்று கடந்து செல்வதற்கு நீர் கிருபை பாராட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உம்முடைய ஆவியானவராலே நீர் தொடும். உம்முடைய வார்த்தைகள் அவருடைய இருதயத்திலே நிலை நிற்கட்டும். தேவ ஆசீர்வாதம் இந்த நாள் மட்டுமல்ல, இந்த வார்த்தையை ஏற்று நடக்கும் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளோடும் பிரதியாய் இருக்கும்படியாய் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த நாளின் தியானத்திற்கான தலைப்பாக நாம் தெரிந்து கொண்டது நேரம் கடந்தோடுகிறது என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தேவ செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். துரிதமாக ஒரு அனுபவத்தை நாம் இப்போது பார்ப்போம். 2014 ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி ஆப்கானிஸ்தான் என்று சொல்லப்பட்ட தேசத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஆர்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய டவுன், ஒரு சிற்றூரில் ஏற்பட்ட ஒரு இயற்கை பேரழிவு. 2014ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி இந்த ஆர்கோ என்று சொல்லக்கூடிய இந்த பட்டணத்திற்கு, இந்த சிற்றூருக்கு ஒரு இயற்கை பேரழிவு ஏற்பட்டது. இதனால் மரித்தோர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 2100 பேர் இதனால் மரணத்தை சந்தித்தார்கள். இந்த இடத்திலே நிலச்சரிவு ஏற்பட்டது. 300 முதல் 400 வீடுகள் வரைக்கும் மணல்களுக்குள்ளாக அது புதைக்கப்பட்டது. அநேகர் உறங்கி கொண்டிருக்கும் வேளையிலே அந்த உறக்கத்தோடு சேர்த்து மரணத்தையும் சந்தித்தார்கள். பேரழிவை சந்தித்த இந்த நாளை குறித்து விசாரணை துவங்கும் போது இதனுடைய அறிக்கைகளை இந்த பட்டணத்தை சார்ந்திருக்கிற அந்த நிர்வாகத்துறை அதை குறித்து சில வார்த்தைகளை வெளியே சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட இயற்கை சீற்றம் சம்பவிக்கும் என்றும் இதனால் அநேக மக்கள் உயிரிழக்கக்கூடும் என்றும் நாங்கள் 3 தினங்களாக எச்சரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கிராமத்தின் ஜனங்களோ நாங்கள் கொடுத்த எச்சரிப்பை கேளாமல், கொடுக்கப்பட்ட எச்சரிப்புகளுக்கு மிகவும் நிர்விசாரமாய் இருந்து மற்ற நாட்களைப் போலவே இதுவும் இயல்பான ஒரு நாள் என்பதை மனதில் நினைத்து தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய நாட்களை இந்த இடத்தில் செலவு செய்தார்கள். ஆனால் எதிர்பார்த்தது போல இந்த இடத்தில் ஒரு பெரிய இயற்கை சீற்றம் நடந்த வேளையிலே இவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். எச்சரிப்பு கொடுத்தும் இவர்கள் கேட்கவில்லை. 2100 பேர் அவருடைய உயிர் கடந்து சென்றது. அதுக்கான விளக்கத்தை இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறாங்க, பார்ப்போம். என்ன சொன்னாங்கன்னா, 2 நாட்களுக்கு முன்பதாக இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மலை பகுதிகளில், குறிப்பாக மேல் இருந்து சிறு சிறு கற்களும் சிறிதளவிலான மண்களும் அந்த இடத்திலே சாய்கிறதை அல்லது நிலை குலைந்து வருகிறதை நாங்கள் பார்த்தோம். எனவே இதை வைத்துதான் இவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தோம். ஆனாலும் இந்த ஜனக்கூட்டம் இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, உங்களுடைய காலமும் என்னுடைய காலமும் கடந்தோடுகிறது. எச்சரிப்பின் மேல் எச்சரிப்பை ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அதை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நாம் யோவேலின் புத்தகத்திலிருந்து நாம் சில பகுதிகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த யோவேலின் புத்தகம் வெறும் 3 அதிகாரங்களை கொண்ட ஒரு சிறிய புத்தகம்.
யோவேலின் புத்தகம் அந்நாட்களில் வாழ்ந்த அந்த ஆக்ரோ பட்டணத்தாருக்கு அல்ல, இந்த நாளில் வாழக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் உண்டான செய்தியை கொண்டு வரக்கூடிய புத்தகமாக இந்த யோவேலின் புத்தகம் இருக்கிறது. குறிப்பாக இந்த யோவேலின் புத்தகம் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும் எச்சரிப்பின் செய்தியை நமக்கு பகிர்ந்து கொள்ளும் புத்தகமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு போதகரும் அதிகமாய் பேசக்கூடிய அல்லது என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இந்த 2ஆம் வருகை குறித்து பிரசங்கித்திருக்க கூடும். த மோஸ்ட் காமன் சர்மன் ஆஃப் எவ்ரி ப்ரீச்சர்ஸ். அதே சமயத்தில் இன்னொன்று என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, த மோஸ்ட் டிஸ்பைஸ்ட் சர்மன் எது தெரியுமா? எந்த பிரசங்கத்தை நம்ம அதிகமாக நாட்டம் இல்லாமல் கேட்போம்? இந்த 2ஆம் வருகையை பற்றி பிரசங்கிக்கிற நேரம் தான். சொன்னதே தான் சொல்ல போகிறாங்க, கேட்டதே தான் கேட்க போகிறோம், இதில் புதிதாக எதுவும் இருக்க போகிறது இல்லை என்று சொல்லி இந்த 2ஆம் வருகையை பற்றி யாராவது பிரசங்கித்தார்கள் என்று சொன்னால் அதை ரொம்ப சாதுரியமாக ஒரு நிர்விசாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த யோவேலின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும்போது 5 வசனங்களில் கர்த்தருடைய நாளை பற்றி பேசுகிறதாய் இருக்கிறது. இந்த 5 இடங்களில் நாம் வாசிப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய நாள் அல்லது கர்த்தர் வரும் அந்த 2ஆம் வருகை நாள் உங்களுக்கு நற்செய்தியா துர்செய்தியா? என்ன சொல்வீங்க? நற்செய்தி, சரியா? ஆனால் யோவேலின் புத்தகம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் பாரும்போது அது ஒரு துர்செய்தி. இட் இஸ் a bad news for you. என்ன வசனங்களை கொண்டு யோவேல் இந்த இடத்துல பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, யோவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிக்கிறது, அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே கர்த்தருடைய நாளை யோவேல் இந்த இடத்திலே என்ன வார்த்தையை கொண்டு விவரிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, சங்காரம் போல அல்லது சங்காரம் என்று சொல்லி விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளின் வேத வாசிப்பிலும் இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். 2ஆம் வசனத்தில் வாசிப்போம். நேரத்தை நாம் சுருக்கிக் கொள்வதற்காக வேதம் சொல்லியிருக்கிறது, அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களில் உண்டாவதும் இல்லை என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். தேவஜனமே, யோவேல் சொன்ன முதலாவது வார்த்தை கர்த்தருடைய நாளை பற்றி. கர்த்தருடைய நாள் அது ஒரு சங்காரம், கர்த்தருடைய நாள் அது ஒரு அந்தகாரம் என்று யோவேல் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, மூன்றாவதாக யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, யோவேல் 2:11 நாம் பார்ப்போம். சரி, கர்த்தர் நமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது, கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? எனவே மூன்றாவதாக யோவேல் இந்த இடத்துல சுட்டி காட்டும் வார்த்தை என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய நாள் அது பெரிதும் மகா பயங்கரமுமான நாள் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். நான்காவதாக யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னுடைய இருதயத்தில் எழும்பின கேள்வி, லார்ட், வேர் ஆர் யூ டேக்கிங் மீ? வேர் ஆர் யூ டேக்கிங் யோர் காங்கிரிகேஷன்? ஆண்டவரே, உம்மை விசுவாசித்திருக்கிற ஜனங்களை நீங்க எங்கே கொண்டு செல்கிறீர்கள்? இப்படிப்பட்ட சம்பவங்கள் சம்பவிக்கும் என்று சொன்னால் நம்மளுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? நம்மளுடைய கண்கள் அதை சகித்து கொள்ளுமா என்று சொல்லி அடுக்கடுக்கான கேள்விகள் நம்மிடத்தில் எழும்பிக்கொண்டே இருந்தது. சரி, ஐந்தாவதாக முக்கியமான பகுதி யோவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே
ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் எப்படி இருக்கிறதா? சமீபமாய் இருக்கிறது. நேரம் கடந்தோடுகிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. என்ன விளக்கத்தை இந்த வசனம் கொடுக்குது என்று சொல்லலாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, என்ன தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை எடுப்பதற்காக நினைச்சிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படி நினைச்சிட்டு இருக்கிற வேளையில ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து விடுவார். எனவே அந்த தீர்மானத்தின் பள்ளத்தாக்கிலே இன்றைக்கு நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால், இன்றைய செய்தி உங்களோடு பேசும்போது சொல்லக்கூடிய வார்த்தை நேரம் கடந்தோடுகிறது. இந்த 5 வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய நாள் அது சங்காரத்தின் நாளாக யோவேல் குறிப்பிட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாள் அது அந்தகாரமான நாள் என்று யோவேல் குறிப்பிட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாள் அது மகா பயங்கரமான நாள் என்று யோவேல் குறிப்பிட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாள் அந்நாளிலே நாம் சகிக்க கூடாத அளவுக்கு பாடுகள் ஏற்படும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாள் அது ஏற்படுவதற்கு முன்பதாகவே நாம் தெளிந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளின் செய்தியை கேட்டு நாம் நிறைவு செய்யும் போது எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன வார்த்தை சொல்லுவோம்? ஆமேன். அந்த ஆமேன் என்ற வார்த்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய மனதில் இன்னொரு காரியம் எழுமணும். என்ன காரியம் எழுமணும்னு சொல்ல பாரும்போது, the judgment for this message is pronounced upon you. நீங்கள் ஆமேன் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது, இந்த நாளின் செய்தியை கேட்டதற்கான நியாய தீர்ப்பில் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கான அந்த நினைவு, அந்த காரியம் பதிவு செய்யப்படுகிறதாய் இருக்கிறது. எனவே யோவேல் இந்த கர்த்தருடைய நாளை குறித்து 5 இடங்களிலே எதிர்மறையாக பேசியிருந்தாலும், இந்த எதிர்மறையாய் இருக்கக்கூடிய இந்த துர்செய்தியின் நாளாக சொல்லலாம். யோவேல் எப்படி தான் சொல்லியிருக்கிறார், அந்த 5 நாளையும் பார்க்கும்போது அதை நற்செய்தியாக கொண்டு வரல, ஒரு துர்செய்தியமாக தான் கொண்டு வந்திருக்கிறார். எனவே அந்த எதிர்மறையின் நாளை எப்படி நம்ம நேர்மறையாக மாற்றுவது? How to change the negative days into a positive day. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எழும்பக்கூடிய கேள்வி என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, நேரம் கடந்தோடுகிறது என்று விளக்கம் கொடுத்தாலும், அந்த கடந்தோறும் நேரங்களிலே இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை இப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த பூமியில் நடக்கும் என்று சொன்னால், நாங்கள் என்ன செய்தால் எங்களுடைய காலம் அந்நாட்களில் ஒருவேளை நல்ல அனுபவத்தை பெறும்? எப்படி நாங்கள் தேவனோடு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த பரலோகத்தை எட்டி சேர்வோம் என்று நம்முடைய மனதில் சில கேள்விகள் எழும்பலாம். அதற்கான காரணமாக இன்றைக்கு 3 பகுதிகளாக இந்த நாளின் செய்தியை நாம் கடந்து வர இருக்கிறோம். முதலாவது பகுதியாக நாம் பார்க்க இருப்பது, முதல் பகுதி நேரம் கடந்தோடுகிறது என்று சொல்லலாம் பார்க்கிறோம். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்கிறது? bring revival into your prayer life. உங்கள் ஜெப வாழ்விற்கு எழுப்புதலை கொண்டு வாருங்கள். கடந்து செல்லும் நேரம் வேகமாக கடந்து சென்றாலும், இயேசு கிறிஸ்து வரும் நாள் நமக்கு சங்காரத்தின் நாளாகவும் அந்தகாரத்தின் நாளாகவும் அது பயங்கர நாளாகவும் இருக்கும் என்று சொன்னால், இவை நாம் எப்படி சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்பும் வேளையிலே ஆண்டவர் கொடுக்கும் பாடம், உங்கள் ஜெப வாழ்விற்கு எழுப்புதலை கொண்டு வாருங்கள். எனவே இந்த நாளிலும் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது எல்லா நாட்களை போல தான் இந்த நாளிலும் நம்ம இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம் என்பது அல்ல. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஒவ்வொரு நாட்களிலும் மனுஷனுடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. மனுஷனுடைய சூழ்நிலைகள் மாறும் என்று சொன்னால், நம்ம இன்னொன்றும் நம்ம நினைவு கொள்ளணும், நம்மளுடைய நாளும் ஆண்டவருடைய வருகையும் இன்னமும் சமீபித்து கொண்டிருக்கிறதே என்பதை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, என்ன பாடத்தை இந்த இடத்துல கற்றுக்கொள்ள போகிறோம்? யோவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து வாசிப்போம். வேதம் சொல்லிக்கிறது, யோவேல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து வாசிப்போம். எடுத்தவங்க வாசிங்க. பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து
கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு எழுப்புதல் அடைய வேண்டும், எழுப்புதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கூடி வாருங்கள். ஆண்டவருடைய ஆலயத்தில் தான் தேவன் வெளிப்படுத்தும் அநேக காரியங்கள் நம்முடைய செவிகளுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கும் அது எட்டுகிறதாக இருக்கிறது. எனவே கர்த்தருடைய நாள் அது பயங்கரமான நாளாக இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய நாள் அது அந்தகாரமான நாளாக இருக்கும் என்று சொன்னால், அதை எதிர்கொள்வதற்கு முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, ஜெபத்திற்கு எழுப்புதல் அடைய வேண்டும். ஜெபத்திற்கு எழுப்புதல் அடைய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு எல்லாருமாக கூடி வர வேண்டும். வேதம் அதை தான் சொல்லியிருக்கிறது. பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். அதில் யார் யாரை சேர்த்துக்கணுமா? மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீர்கள் என்று சொன்னால், அடுத்து அந்த வசனம் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்களா, 15ஆம் வசனம், அந்த நாளை நிமித்தம் ஐயோன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த ஐயோவில் நமக்கு பங்கு கிடையாது. தேவஜனமே, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் செய்த வாக்குகளுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் நமக்கு ஜெப வாழ்க்கைக்கு எழுப்புதலின் மேல் எழுப்புதல் அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு வருடத்திற்கு நமக்கு 52 ஓய்வு நாட்கள், இதை தவிர்த்து சிறப்பு ஜெப ஆராதனைகள், முழு இரவு ஜெப ஆராதனைகள், இன்னும் இப்போ மாடர்ன் டேஸில் வந்துருக்கு பாருங்க, செமி நைட் ப்ரேயர், பகுதி நேர ஜெப ஆராதனை, முழு நாள் உபவாச ஜெப ஆராதனை, பகுதி நேர உபவாச ஜெப ஆராதனை, இப்படி என்னென்ன ஆராதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. இது எதற்காக சொல்லலாம் பார்க்கும்போது, உங்களுடைய ஜெப வாழ்க்கை எழுப்புதல் அடைய வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தேவனோடு நீங்கள் நெருங்கி சேர வேண்டும் என்பதற்காக. குறிப்பில் எழுதியிருக்கிறேன் பாருங்க, prayer brings revival into our lives, not only into our lives. Prayer life is important to get in connected with God. ஜெபம் என்பது எழுப்புதல் அடைவதற்கான அவசியம். இந்த ஜெப வாழ்க்கையில் எழுப்புதல் அடைவோம் என்று சொன்னால், நாம் தேவனோடு கொண்டுள்ள உறவில் நாம் இன்னும் அதிகமாய் நாம் இணைந்திருப்போம். தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ அல்லது ஜெப வாழ்க்கையிலோ நீங்கள் எழுப்புதலை பெற்றிருக்கிறீர்களா? எழுப்புதல் அடைந்த நீங்கள் இன்னும் அதே உற்சாகத்தோடு, அதே ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு இன்னும் அனல் பெற்றவர்களாக இருக்கிறீர்களா? எழுப்புதலை பெற்ற நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு சோர்வுற்று மீண்டுமாக விழுந்த நிலைமையில் இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வருகை நமக்கு சமீபமாக இருக்கிறது, நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய காரியம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, அந்த நாள் எனக்கு நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால், உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு மீண்டுமாக எழுப்புதலை கொண்டு வாருங்கள். உங்களுடைய ஆலயத்தினுடைய தொழுகைக்கு எல்லாரும் தவறாமல் கூடி வர வேண்டிய அவசியமாக இருக்கிறது. சில நேரத்தில் சொல்லுவோம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர முடியல, பிகாஸ் we are busy, எங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லுவோம். ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார், எதையும் ஆண்டவர் பார்க்காம இல்லை. God will pronounce judgment upon them. அதற்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பில் கணக்கு கேட்காம இருக்க போறதில்லை. For those of you who watch us online, are you online with Jesus? இயேசுவோடு நீங்கள் இணைந்து இருக்கிறீர்களா? இந்த நல்ல நாளிலும் நாம் கேட்கக்கூடிய இந்த சத்தியத்திலே நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் மகத்துவங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது காரியம் உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு நீங்கள் எழுப்புதல் அடைய வேண்டும் என்பது அவசியமானதாக இருக்கிறது. சரி, யோவேல் இதை குறித்து இன்னும் அடுத்த விதத்தில் பேசுகிறார் பாருங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். 16ஆம் வசனத்தில் யோவேல் பேசுறார் பாருங்க. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக என்று நாம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே
ப்ராஃபட் ஜோயல் இஸ் நாட் அ ஜோக்கிங் ப்ராஃபட். நேரில் அவர் சும்மா நேரத்தை போக்குவதற்காக அவர் தீர்க்கதரிசனம் சொல்லலை. He knows the seriousness of the day of the Lord. கர்த்தருடைய நாளை குறித்து அதனுடைய விளைவை குறித்தும் நன்கு உணர்ந்தவராக இருக்கிறாரு. அதனால தான் அவர் சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா, 16ஆம் வசனத்தில், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும். ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆராதனை நடக்குது என்று சொன்னால் நாங்கள் இப்படி பிள்ளைங்களாம் வச்சிருக்கிறோம், நாங்கள் வீட்டில் இருக்கிறோன்றதெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஆலயத்தில் இருக்கணும். அது மட்டுமல்ல, புதிதாக திருமணமாகி கணவன் மனைவி ஒருவேளை ஹனிமூனுக்கே போயிருந்தாலும் ஓய்வு நாள் அன்னைக்கு எங்கே இருக்கணும்? ஆண்டவருடைய ஆலயத்தில். உங்களுடைய ஜெப வாழ்க்கை எழுப்புதல் அடைந்திருக்கிறதா என்பதை நீங்கள் உறுதி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல பார்க்கும்போது, தேவனுடைய ஆலயத்தில் அல்லது எந்த ஜெப ஆராதனையிலும் பங்கு பெறுவதற்கு நமக்கு நாமே தடை வைக்கவே கூடாது. அப்படி நமக்கு நாமே தடை வைத்தோம் என்று சொன்னால் அதனால் இழந்து போகிறது பரலோகத்தின் ஆசீர்வாதம். அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதனுடைய விளைவு என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, எதிர்காலத்தில் யோவேல் சொல்வது போல ஐயோ என்ற நாளை நம்ம சந்திக்க வேண்டியதாய் மாறிவிடும். தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு நீங்கள் எழுப்புதலை பெற்றவர்களாக இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஜெபத்திற்கான ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தது. 2015ஆம் ஆண்டு ஒரு சாலை விபத்தை சந்தித்திருந்தேன். இந்த விபத்தை சந்திக்கும் போது கொஞ்சம் கடுமையான காயங்கள் தான். மருத்துவர்களுடைய ஆலோசனை, ஒரு 6 மாதம் நீங்கள் படுக்கையில் இருந்தால்தான் உங்களுடைய கை மீண்டுமாக இயல்பு நிலைமைக்கு திரும்பும் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்திருந்தார்கள். ஆனால் அப்போது கண்காணித்திருந்த சபைகளில் சாயர்புரம் திருச்சபையில் 3 வார காலத்தில், அதாவது பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இந்த விபத்து நடக்கிறது, மார்ச் மாதம் 13ஆம் தேதி சர்ச்சில் ஒரு ரிவைவல் மீட்டிங் நடக்க போகுது. அப்போ நான் சிகிச்சைக்காக என்னுடைய ஊரில் இல்லை, நான் என்னுடைய உறவினர்களுடைய ஊரில் இருக்கிறேன். விசுவாசிகள் எல்லாம் தொடர்பு கொண்டாங்க, எல்லாம் பேசினாங்க. பாஸ்டர், எப்படியாவது நீங்கள் வந்துடணும் பாஸ்டர், நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுறோம், அந்த கூட்டம் நம்ம நியமித்த தேதியில் நடக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, நான் சரியாகுதோ சரியாகலையோ நான் எப்படியாவது வந்துடுவேன். சரி, மருத்துவர்கிட்ட பேசின நேரத்தில் நான் எப்படியாவது இந்த டேட்டில் போயிடணும். மருத்துவர் சொன்ன ஒரு வார்த்தை, இஃப் யூ வாண்ட் டு டை யூ கோ அண்ட் டை. உனக்கு அதுதான் வேணும்னு சொன்னால் நீ போயிரு, ஆனால் நீங்கள் வந்திருக்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய ஆலோசனை நீ கேட்டுட்டு இருக்கணும். சரி, 3 வார காலம் கடன் செல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கை அசைவு கொஞ்சம் கிடைச்சதும், சரி கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டு நியமிக்கப்பட்ட அந்த நாளில் அற்புதமான ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஆலயத்தில் கூடி வந்த விசுவாசிகள் எல்லாம் ஏறெடுத்த ஜெபம். தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆலயத்தில் கூடி வந்து நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்தின் நிமித்தமாக அல்லது உங்களுடைய எழுப்புதலான ஜெபத்தின் பங்களிப்பின் நிமித்தமாக உங்களை மாத்திரமல்ல, உங்களை சார்ந்திருக்கிற திருச்சபையினரை மாத்திரமல்ல, தேவனை சார்ந்திருக்கிற எல்லா ஊழியத்திற்கும் ஆண்டவர் சொல்றாரு, நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது, அது எது செய்யப்படணுமோ அது எல்லாம் செய்யப்படும். காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய எழுப்புதலான ஜெப வாழ்க்கை. விசுவாச பிள்ளைகளே, தீர்மானத்தின் பள்ளத்தாக்கில் அநேக ஜனங்கள் இருந்தாங்க. என்ன தீர்மானத்தை எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம வேத வசனத்தில் பார்த்தோம். இன்னைக்கு நீங்க என்ன தீர்மானத்தை எடுக்க போறீங்க? உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? நீங்கள் செய்யும் ஜெபம் இந்த நாள் வரைக்கும் ஒருவேளை 10 நிமிட ஜெபமாக இருக்கும் என்று சொன்னால், இனிமே எத்தனை நிமிடமாக அதை அதிகரிக்க போகிறீர்கள்? 1 மணி நேர ஜெபமாக இருக்கும் என்று சொன்னால் அதை இன்னும் எத்தனை நிமிடங்கள் நீங்கள் அதிகரிக்க போகிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் உபவாசிக்கும் நாள் மாதத்தில் 1 முறை என்று சொன்னால், இனி வரும் நாட்களிலே நீங்கள் எத்தனை முறை நீங்கள் உபவாசிக்க போகிறீர்கள்? தேவ ஜனமே, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருவதற்கே மனதில்லாமல் இருக்கக்கூடிய விசுவாசிகள் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எழுப்புதலை கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால், மாதத்திற்கு குறைந்தது 2-3 முறையாவது அல்லது 4 முறையும் வந்துருங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெப வாழ்க்கைக்கு பெற்ற எழுப்புதலுக்குண்டான சாட்சியாக இருக்கிறது. 2வது பகுதிக்குள்ளாக நாம் கடன் செல்வதற்கு முன்பதாக யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். எழுப்புதலான ஜெபத்தை செய்வதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்று சொல்லி பார்ப்போம். யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லிருக்குது, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்,
சொல்லுவான், கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். Whoever worships God's name will be saved. யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறாங்களோ, யார் யார் இந்த விசேஷ ஜெப ஆராதனைகளில் பங்கு பெறுகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். தேவ ஜனமே, the power of prayer goes to the walls of hospitals. அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைகளுக்கு ஜெபத்தின் வல்லமை கடந்து செல்கிறது. The power of prayer goes to the prisons. அருகாமையில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளுக்கு அந்த ஜெபத்தின் வல்லமை கடந்து செல்கிறது. The power of prayer goes and knocks at the doors of the schools. தேவனுடைய அல்லது நம்ம ஸ்தாபனத்தை சார்ந்த பள்ளிக்கூடங்கள் வளாகத்தை உங்களுடைய ஜெபங்கள் அசைக்கிறதாக இருக்கிறது. The power of prayer knocks every heart of the believers who are in church and out of the church. தேவனுடைய சபையில் இருந்தும் இல்லாமலும் இருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஜெபத்தின் நிமித்தமாக அசைக்கப்படுவார்கள், தொடப்படுவார்கள். ஜெபத்தின் வல்லமையும் எழுப்புதலான ஜெப வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றீர்கள் என்று சொன்னால், யோவேல் சொல்கிறார்ல, அந்த நாள் சங்காரத்தின் நாள், அந்த நாளுக்கு ஐயோ, அந்த நாள் அந்தகாரத்தின் நாள், அதில் யாரும் நின்று சகிக்க கூடாமல் இருக்கும்னு சொன்னாங்களே, அன்னைக்கு அந்த நாளை எல்லாம் பார்ப்பதற்கு இன்றைக்கு ஜெபிப்போம், ஜெப வாழ்க்கைக்கு எழுப்புதல் அடைவோம் என்று சொல்லி தீர்மானிக்கிறவங்க அங்கே இருப்பாங்க சந்தோஷமா. ரெண்டாவது பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ரெண்டாவது பகுதிக்குள்ளாக நாம் பார்ப்போம். ரெண்டாவது பகுதிக்கான தலைப்பு, பிரிங் ரிவைவல் இன் யோர் சப்மிஷன் டு த லார்ட். தேவனிடத்தில் நீங்கள் செய்திருக்கிற அர்ப்பணிப்புக்கு எழுப்புதலை கொண்டு வாருங்கள். சரி, என்ன அர்ப்பணிப்பு செய்தோம், என்ன உடன்படிக்கை நம்ம செய்தோம், அதுக்கு எழுப்புதல் அவசியமா என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். சரி, வேதத்தில் வசனம் இருக்குது. அதே யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்குது, யோவேல் 2:12, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் இருதயத்தோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே God is challenging in this place. என்ன சொல்றாருன்னு சொன்னா பாரும்போது, return unto me with your whole heart. உங்களுடைய முழு இருதயத்தோடு நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம கடந்து வரும்போது நம்மளுடைய அர்ப்பணிப்புக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோமா? இந்த டேர்ம்ஸ் இன்னைக்கு மாறிடுச்சு. இந்த சப்மிஷன் சொல்லி நம்ம பேசணும், டேர்ம்ஸ் மாறிடுச்சு. இட் இஸ் பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டி. சர்ச்சுக்கு வாப்பா, முடிஞ்சா வரேன், நேரம் இருந்தால் வரேன், வாங்க வந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்க, நேரம் இருந்தால் செய்கிறேன், அப்படி இல்லைன்னா செய்ய மாட்டேன். ஒருவேளை நம்ம நினச்சி பார்ப்போம், ஆண்டவரே என்னுடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு நேரம் இருந்தால் ஆசீர்வதிப்பேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். என்ன செய்வோம்? எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் செய்திருக்கிற அந்த அர்ப்பணிப்பிற்கு மீண்டும் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டிய அவசியமாக இருக்கிறது. பாதி இல்லை, இங்கே இருந்துட்டு வேற சிந்தனையோடு அல்லது வேற எங்கேயாவது இருந்துட்டு இங்கே இருக்கிற சிந்தனையோடு அப்படி இல்லை. வேதத்தில் இதற்கான விளக்கத்தை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்ம பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம். லவோதிக்கியா திருச்சபை வைத்து ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிப்போம். வேதம் சொல்கிறது, லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். 16ஆம் வசனம், இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி, பார்ஷியல் சப்மிஷன், சரியா? இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவியசம் பண்ணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். God knows because he is the true witness. ஆண்டவர் தெரியும் நம்ம எப்படி இருக்கணுன்றது.
ஏன்னா அவர் தான் நம்மை குறித்து உண்மையான சாட்சியை கொடுக்க முடிந்தவர். சில நேரத்தில் நமக்கே தெரியாது நம்ம எப்படி இருக்கோன்றது. எனவே பரலோகத்தின் தேவன் உங்களையும் என்னையும் இப்படியெல்லாம் பார்த்துருக்கார். லவோதிக்கேயா சபையை மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, சில நேரத்தில் வாந்தி பண்ணி போடப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அப்படி பாதியாக இருக்கக்கூடிய அந்த பார்ஷியல் சப்மிஷன், இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம சரி செய்துட்டு இந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லிருக்கிறது பார்த்தீங்களா? உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்க. கர்த்தருடைய நாளை நீங்கள் சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் ஆண்டவரிடத்திலே திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் இப்படியாக நமக்கு சொல்லிருக்கிறது. யாக்கோபு 4:8, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் என்ன செய்வார்? உங்களிடத்தில் சேருவார். நீங்க முழு மனதாக ஆண்டவரிடத்தில் சேர்ந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்ககிட்ட சேருவார். இல்லை நாம் பாதி சேர்ந்துக்கிறேன் என்று சொல்லி நம்ம பாதியாக நம்ம இருப்போம் என்று சொன்னால் அந்த இடத்துல ஆண்டவரை முழுசாக பார்க்க முடியாது. வேதம் சொல்லிருக்கிறது பாருங்க, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். அடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது? இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக்குங்கள். ஆல் who are double minded Christians, double minded personalities, partial submitted Christians, நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்ன பார்க்கும்போது நீங்கள் உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் எழுப்புதல் அடைய வேண்டிய காலம் இதுவாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் முழுமையாக அவரை ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம பாவம் முழுமையாக நீக்கப்பட்டிருக்குமா? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து குருடர்களை சொஸ்தமாக்கும் போது பிறவியிலேருந்தே 2 கண்ணும் குருடு, ஒரு கண்ணை மட்டும்தான் சொஸ்தமாக்குனாரா? இல்லை, 2 கண்ணை. அசுத்தாவி பிடிச்சு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையுமே முழுசாக தான் செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் நீங்கள் செய்திருக்கிற அர்ப்பணிப்புக்கு நீங்கள் எழுப்புதல் அடைந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் முழுசாக தான் செய்வார். அதில் எந்த அவநம்பிக்கையும் இருக்க வேண்டாம். கிரைஸ்ட் இன் இஸ் சாங்சுரி என்ற புத்தகத்தில், நேரம் நமக்கு வேகமாக கடன் செல்கிறது, இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். கிரைஸ்ட் இன் இஸ் சாங்சுரி என்ற புத்தகத்தில் அம்மையார் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க. 7ஆம் 8ஆம் பக்கத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். கிரைஸ்ட் இன் இஸ் சாங்சுரி என்ற புத்தகத்தில் இதை வாசிக்கிறேன். Often we remain together until late night and sometime throughout the entire night praying for light and studying God's word. அம்மையார் சொல்லிட்டுறாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாம் ஒரு காரணத்திற்காக அர்ப்பணித்திருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இரவு நேரங்களில் ஆண்டவருடைய வேதத்தை படிப்பதற்காகவும் சத்திய வெளிச்சம் இன்னும் அதிகமாய் கிடைப்பதற்காகவும் ஜெபம் பண்ணுவதற்காக அர்ப்பணித்திருந்தாங்க. சரி, அடுத்த பகுதி. Again and again these brethren came together to study the Bible in order that they might know its meaning and be prepared to teach it with power. அதை மீண்டுமாக செய்தாங்க. வேதத்தினுடைய ரகசியத்தை கற்றுக்கொண்டும் இன்னும் ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொண்டும் அதை இன்னும் வல்லமையோடு நிறைய இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஈடுபாடோடு அதில் கூடியிருந்தார்கள். நைட்டு ஃபுல்லாக படித்தாங்க. அடுத்து இன்னும் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், அடுத்த பக்கத்தில் அம்மையார், we would search the scriptures with much prayer and the Holy Spirit would bring the truth to our minds. நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அல்லது அதை தியானிக்கும் போது பெரிய ஜெபத்தோடு அல்லது அதிக ஜெபத்தோடும் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடும் அதில் இருக்கிற சத்தியங்களை விளக்கிக் கொள்வதற்காக மனதை திறப்பதற்காக அம்மையார் இந்த இடத்துல எழுதியிருக்கிறாங்க. அடுத்து வாசிப்போம். Sometimes whole night would be devoted to in searching the scripture and earnestly asking God for guidance. Companies of devoted men and women assembled for this cause. எதுக்காக? எல்லா வேதத்தை படிப்பதற்காக.
எதுக்காக அர்ப்பணித்திருந்தாங்க? வேதத்தை படித்து அதில் என்ன சத்தியம் இருக்கோ அதை கற்றுக்கொள்ளணும், அதன்படி வாழணும். வேதத்தை படித்து அதில் என்ன சத்தியம் இருக்குதோ அதை எல்லாருக்கும் போய் சொல்லணும், வல்லமையோடு சொல்லணும் என்பதற்காக அர்ப்பணிப்போடு இரவு நேரத்தில் காத்திருந்தாங்க. இதுக்கான ரிசல்ட் என்ன, விளைவு என்னன்னு சொன்னா பார்க்கும்போது, இன்னைக்கு நம்மளுடைய சபைக்கு எத்தனை மூல உபதேசங்கள் இருக்கிறது? 28 மூல உபதேசங்கள். நம்ம இன்னைக்கு அது ஏதோ ஒரு புத்தகம்னு சொல்லி நம்ம திறந்து வாசிக்கிறோம். அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குதுன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, அர்ப்பணிப்பு மிக்க தேவ பக்தி கொண்ட விசுவாசிகள் மூலமாக எழும்பினது தான் அந்த 28 மூல உபதேசங்கள். தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த அர்ப்பணிப்பு மிக்க தேவ விசுவாச பிள்ளைகளால் தான் டுடே they were able to give us a Bible based church. இன்றைக்கு வேதத்தை சார்ந்திருக்கிற அல்லது வேதத்தோடு சேர்ந்து கைகோர்த்து இருக்கக்கூடிய ஒரு திருச்சபையில் இன்றைக்கு நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் அதற்கான காரணம் இந்த அர்ப்பணிப்பு மிக்க இந்த விசுவாசிகள் மூலமாக, நம்முடைய முன்னோடிகளின் மூலமாக. அதன் விளைவாக நாம் ஆசரிப்பு கூடாரத்தின் செய்தியை வைத்திருக்கிறோம், இன்னும் 2ஆம் வருகையின் செய்தியை வைத்திருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் வைத்திருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? இதை காட்டிலும் பெரிய சத்தியத்தை நீங்கள் இன்னும் தோண்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதுவே போதும்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ தூரம் போய் சென்றால் போதும், இல்லை இன்னும் எல்லாருக்கும் போய் செல்லணும்னு நினைக்கிறீங்களா? சரி, அதே இருந்துட்டு போகுது, நம்ம வாழ்க்கை இந்த சத்தியத்தினால மாறணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி மாறணும்னு நினச்சாதான் ஆண்டவருடைய வருகையினால் உங்களுக்கு பயங்கரமான நாளாக இருக்காது. அப்படி மாறினால்தான் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வரும் நாள் அன்று சந்தோஷத்தின் நாளாக இருக்கும். பிரிங் சப்மிஷன் into your prayerful life. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கிற அந்த அர்ப்பணிப்புக்கு நீங்கள் எழுப்புதலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். Bring revival into the submission what you have done to the Lord. ஞானம் முழுக்க எடுக்கும்போது எத்தனை கேள்விகள் கேட்பாங்க சபையில்? எத்தனை கேள்விகள் கேட்பாங்க? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். தெரியலையா? சரி, 13 கேள்விகள் கேட்பாங்க. அது 13 கேள்விகள் தானா? என்ன சொல்வீங்க அதுக்கு? ஆண்டவருடைய சமூகத்தில் அன்னைக்கு உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி நீங்கள் செய்யக்கூடிய உடன்படிக்கை, சரியா? அர்ப்பணிப்பு. நினச்சி பார்ப்போம், அந்த அர்ப்பணிப்புக்கு இன்னைக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? தவறி போயிட்டோமா? தீர்மானிப்போம், அந்த அர்ப்பணிப்புக்கு எழுப்புதலை அடைவோம். 3ஆவதாக, கடைசியாக, bring revival into your confidence. உங்கள் நம்பிக்கையின் மேல் எழுப்புதலை பெற்றவர்களாய் இருங்கள். எனவே இந்த காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. யோவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை என்னுடைய 2ஆம் பகுதியை நாம் பார்ப்போம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியை மாத்திரம் நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, பலவீனனும் தன்னை எப்படி சொல்வானா? பலவான் என்று சொல்லுவான். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் பலவீனனா? உங்கள் வாழ்க்கையில் ஜெப நேரத்தை இழந்ததினாலே நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தியத்தை தியானிக்காததினாலே பலவீனமாக இருக்கிறீர்களா? இன்னைக்கு தேவனுடைய வாக்கு சொல்லுது, இன்னைக்கு நீங்க அவரை நம்பினீங்கன்னு சொன்னா நீங்க யாரு? பலவானாக இருப்பீர்கள். நீங்க பலவானாய் இருந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய நாளுக்காக கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளிலும் இதை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்காட்டுக்காக நாம் பார்ப்போம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து வாசிப்போம். எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று நாம் பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம். யாரை பற்றி பேசுகிறார் இந்த இடத்துல? கிதியோன், சரியா? கிதியோன் ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருந்தார். கிதியோன் சொல்றார், ஆண்டவரே, இந்த வம்சத்திலிருந்தே நான் தான் இருக்கலே ரொம்ப எளிமையானவன், என்னை விட்டுருங்க. எண்ணற்ற சாக்கு போக்குகளை அடுக்கி கொண்டே போறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புறது யாரு? நான் உன்னை அனுப்புறேன். உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேலே எப்படி இருக்குது? கிதியோன் மாதிரி ஆண்டவரை நம்புறீங்களா? சரி, அடுத்து இந்த நம்பிக்கைக்காக என்ன பலன் கிடச்சிச்சு? நியாயாதிபதிகள்
6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ என்ன செய்வ, மீதியானியரை முறியடிப்பாய். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல எல்லாத்தையும் முறியடிப்ப. சரி, மீதியானிகள் எத்தனை பேர் இருந்தாங்க? அந்த யுத்தத்தில் எத்தனை பேர் பங்கு பெற்றாங்க? எண்ண முடியாத அளவுக்கு. சரியா, கடல் மணல் எவ்வளவு இருக்குமோ, கடற்கரை மணல் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு பேருக்கு இருந்தாங்க. அவங்களுடைய குதிரைகளும் அவங்களுடைய வீரர்களும் எண்ணக்கூடாத அளவுக்கு இருந்துச்சு. இவங்க எல்லாத்தையும் எப்படி வீழ்த்துவான்னு சொல்லலாம் பார்க்கும்போது ஒருத்தரை வீழ்த்துறது மாதிரி. இந்த நம்பிக்கையோடு போன கிதியோன் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றவனாக இருக்கிறான். வாட் அபவுட் மோசஸ்? மோசையை பற்றி நாம் படிக்க வேண்டியது என்ன? யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தை நாம் வேதத்தில் நாம் வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 4:11-12. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா. மோசையையும் ஆண்டவர் அழைத்த போது அவருக்கும் சாக்கு போக்கு சொல்லி பார்க்கிறார். அவருக்கும் நம்பிக்கை முதல்ல இல்லை. ஒரு மனுஷனை உண்டாக்குறவன் நான், மனுஷனை ஊமையனாகவோ அல்லது செவிடனாகவோ குருடனாகவோ இது எல்லாத்தையும் உண்டாக்குறது நான். அடுத்த ஆண்டவர் சொல்றார் பாருங்க 12ஆம் வசனத்தில், ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். நீ போ, என்ன நம்பி போ. யோவேல் நமக்கு கொண்டு வரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? பலவீனமாக இருக்கிற நீங்கள் பலவானா மாறணும்னு சொன்னா உங்கள் இருதயத்தில் என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். நீங்கள் பெற்றிருக்கிற நம்பிக்கை சாதாரண நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. அந்த நம்பிக்கையில் எழுப்புதலை பெற்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். Day of the Lord is dreadful. Day of the Lord is terrible. Day of the Lord is darkness. அது மப்பும் மந்தாரமான நாள், அது பயங்கரமான நாள், அது இருளின் நாளாக இருக்கிறது. அந்த நாளில் நீங்கள் கிறிஸ்துவின் வருகையை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் எழுப்புதல் கொண்ட பெரிய நம்பிக்கையை நீங்கள் வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Still God is with you. நீங்கள் அவர் முழுசாக நம்பலனாலும் ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. பட் still God is with you. But bring back revival in your confidence. உங்களுடைய நம்பிக்கையில் எழுப்புதலை கொண்டு வாருங்கள். ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆம்ஸ்டர்டாம் என்ற தேசத்தில் ஆம்ஸ்டல் ரிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நதி ஒன்று இருக்கிறது. 15ஆம் நூற்றாண்டில் நடந்த சம்பவம். இந்த ஆம்ஸ்டல் ரிவர் இதில் பெரும்பாலும் போக்குவரத்திற்காக பயணப்படக்கூடிய ஜனக்கூட்டம் இந்த நதிக்கரையிலே தங்கியிருந்தார்கள். இதில் ஒருத்தர் இருந்தார், பீட்டர் பெக்மேன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார். இவருடைய வேலை என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, தன்னுடைய படகில் ஜனங்களை ஒரு புறத்தில் ஏற்றி இன்னொரு பக்கத்தில் இறக்கி விடுவது. ஆனால் இவருடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை அசைவு ஏற்பட்டுச்சு. என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, அப்போது இருந்த அந்த ஆதிக்கத்தில் இருந்த கத்தோலிக்க மார்க்கம் போதித்த அந்த உபதேசங்கள் எல்லாம் அவருக்கு பிரியமானதாக அல்ல. எனவே அவர் தன்னுடைய படகிலே ரகசியமாய் ஒரு சிறிய ஆலயத்தை ஒன்று கட்டி அதிலே வேத புத்தகத்தையும் வைத்திருக்கிறார். சரி, ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, இவர் ஆட்களை தான் கூட்டி சவாரி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் செய்தது என்ன தெரியுமா? அவர் கூட கொஞ்சம் கூட்டத்தை வச்சிருக்கிறாரு. யாருன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, யார் ஒருத்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நம்பிக்கையாக இருப்பாங்களோ அவங்கள இந்த கரையில் 4 பேர், அந்த கரையில் 3 பேர், அங்கே 2 இங்கே 1 சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் இந்த படகுல வச்சு ஜோம் பண்ணுறது தான் அவருடைய வேலை. சரி, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நம்பிக்கை இருந்துச்சு, அதை எப்படி நம்ம படிக்க போகிறோம்? இந்த பீட்டர் பெக்மேன் இப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு அப்போது இந்த சபை அதிகாரத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. சரி, பீட்டர் பெக்மேன் மேலே ஒரு தண்டனையை வைத்தாங்க. என்ன செய்யணும்? அவர் உயிரோடு எரித்து கொல்லப்பட வேண்டும். சரி, அந்த தண்டனை அவர் கொடுக்கப்பட்டாலும் அவருடைய நண்பரான வில்லியம் டெனிசி போய் அவர்கிட்ட பேசுகிறார். பீட்டர், நீ இப்படி செய்யாத, நீ என்ன செய், நீ போதித்தவை எல்லாம் தப்புன்னு சொல்லி நீ ஒத்துக்கொள், நீயும் என்ன செய், இனிமேல் சபை என்ன போதிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள் என்று சொல்லிட்டு அவருடைய நண்பர் பேசுகிறார். பீட்டர் பெக்மேன் சொல்கிறாரு, அதுவும் முடியாது. when God calls me, how can I say no? என்னால் முடியாது, நான் செய்ய மாட்டேன். when God teaches me, how can I say no? அவர் எனக்கு போதிக்கும் போது நான் எப்படி நான் முடியாதுன்னு சொல்ல முடியும்? சரி, பீட்டர் பெக்மேன் அவரை ஒரு இடத்துல கட்டி வைத்து கையெல்லாம் கட்டி நெருப்பு போடுவதற்கு எல்லாமே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. வில்லியம் டெனிசி வீட்டுக்கு போகிறாரு. பீட்டர் பெக்மேனுடைய 2 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. பிள்ளைங்க கூப்பிட்டாவது மனம் இறங்கி இதுலேருந்து இறங்கி வருவான் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தாங்க. பிள்ளைங்களும் கதறி பார்த்தாங்க. பீட்டர் பெக்மேன் பேச ஆரம்பித்தார்.
என்ன பேசினாருன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, என்னுடைய பிறப்பிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தேவனிடத்திலிருந்து நான் எந்த தீமையும் பெற்றதில்லை. மகனே மகளே வீட்டுக்கு போ, அம்மா கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து வந்திருக்கேன், அதை வாங்கி படிச்சுட்டு வாங்க. பிள்ளைங்க ஓடி போனாங்க, அந்த கடிதத்தை வாங்கி படிச்சுட்டு வந்தாங்க. அதில் எழுதியிருக்கிறார் பாருங்க, நான் மரித்தாலும் என்னை உயிர்த்தெழுப்பும் ஆண்டவர் மேலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அந்த உயிர்த்தெழும்பும் செய்யும் தேவன் வரும்போது நான் உங்களை சந்திப்பேன், நீங்கள் என்னை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி எழுதி வைத்திருந்தார். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை! இந்த கடிதத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் பீட்டர் பெக்மேனுடைய மனைவி பிள்ளைங்க கண்ணு முன்னாடியே கணவர் மரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தார். தேவ ஜனமே, உங்களுடைய தீர்மானம் என்ன? உங்களுடைய நம்பிக்கை என்ன? தேவனை முழுமையாக நம்புவதற்கு நீங்கள் ஆயத்தமா? யோவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க, யோவேல் 3:14, நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் எப்படி இருக்கிறது? நேரம் கடந்தோடுகிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் காத்திருப்பவர்களே, உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு எழுப்புதல் அடையுங்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே காத்திருக்கும் பிள்ளைகளே, உங்களுடைய அர்ப்பணிப்பான வாழ்க்கைக்கு எழுப்புதல் அடையுங்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே காத்திருக்கும் பிள்ளைகளே, உங்களுடைய நம்பிக்கையில் எழுப்புதல் அடையுங்கள். கர்த்தருடைய நாள் அது மகா பயங்கரமான நாள். கர்த்தருடைய நாள் அது அந்தகாரமான நாள். கர்த்தருடைய நாளுக்காக ஐயோ என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசித்திருந்தோம் என்று சொன்னாலும், அந்த நாளில் மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை சந்திப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். மாரநாதா. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தின் அலைச்சல்களை நாங்கள் நிறைவு செய்யவும், பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் இளைப்பாறவும் நீர் எங்களுக்கு இந்த நாளை காண்பித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கடந்த நாட்களில் நீர் எங்களோடு இருந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் போது, இந்த நாளின் தொழுகையில் நாங்கள் பங்கு பெற்றதற்காகவும் நாங்கள் மன ரம்யத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, நேரம் கடந்தோடுகிறதாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் செய்தியை கேட்டாலும், இதற்கிணங்க எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடப்பிக்கிறவர்களாய் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலன் அருளும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக நாங்கள் நியாய தீர்ப்பிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற அவசியமும் எங்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டிருக்கிறோம். நாங்கள் என்ன எடுத்து செல்கிறோம், எடுத்து சென்று நாங்கள் என்ன மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில் காண்போம் என்று சொல்லி கேள்விகள் எழும்பும்போது, எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கைக்கான எழுப்புதலை பெற்றவர்களாகவும், அர்ப்பணிப்புக்கு எழுப்புதலை பெற்றவர்களாகவும், நம்பிக்கைக்கு எழுப்புதலை பெற்றவர்களாகவும் எங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் கடந்து செல்வதற்கு பரலோகத்தின் தேவனே நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உம்முடைய கரத்தினாலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளோடும் உம்முடைய பிரசன்னம் இருக்கவும், அவர்களை தேற்றவும், நாளைய தினத்தில் இந்த ஆராதனையிலே நீர் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கவும், இன்னுமாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வை எழுத இருக்கிற மாணவ மாணவியர்களையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் நீர் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தந்தருளும். சுகவீனமாய் இருப்பவர்களோடும், ஆண்டவரே, விபத்தின் காரணத்தினாலே வீட்டிலே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கவும், அவர்களை காக்கவும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து வரும் நாளிலே இந்த இடத்திலே உம்மை சந்தோஷத்தோடு தொழுது கொள்வதற்குண்டான பாக்கியத்தையும் நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருச்சபையை ஊழிய பொறுப்பை ஏற்று வழிநடத்துகிற போதகரோடும் அவருடைய குடும்பத்தோடும் உம்முடைய கிருபை இருந்து தங்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இரவு நேரத்திலே நாங்கள் இங்கிருந்து நாங்கள் கடந்து செல்லும் போது, இந்த ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள், எங்களுடைய சொந்த பேச்சை பேசாமலும் எங்களுடைய கால்கள் வலுவி போவாமலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு ஏதுவான நல்ல நடக்கைகளை நாங்கள் நடந்து கொள்வதற்கு தேவன் எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர்.
கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உங்கள் சமாதானத்தை கட்டளையிட கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானவருடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமும் அவருடைய ஐக்கியமும் தேவ தூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த நாளின் செய்தியை கேட்டு அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வகாலமும் இருப்பதாக. ஆமேன்.